வெல்கம் டு மிக்ஸ் கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சூப்பராக ஒரு சண்டேவை ஆரம்பிக்கணும்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடையே ஒரு நான்வெஜ் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சாஃப்டான இட்லியோட நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் குழம்பு இருந்ததுன்னா அதை விட பெஸ்ட்டு சண்டே இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாஃப்டான இட்லிக்கு நல்ல காரசாரமான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். சிக்கன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். பட்டை வந்து ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு கிராம்பு, மிளகு, சோம்பு, தனியா, இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஒரு பேனை ஃபஸ்ட்டு காய வச்சுக்கலாம். பட்டை இது வந்து இந்த சிக்கனுக்கு மட்டும் இல்லை, இந்த சிக்கன் குழம்புக்கு மட்டும் இல்லை. நான் நார்மலாக எப்போயுமே கொஞ்சம் நிறையா பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா எந்த சிக்கன் கிரேவி இல்லை வெஜிடேரியன் நம்ம குருமா பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் எப்போவுமே நான் பண்ணி வச்சுப்பேன். இதிலேருந்து நம்ம ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் தான் நம்ம இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். சரியா? பட்டை கிராம்பு போட்டாச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, மிளகு ஒரு 2 ஸ்பூன் மிளகு, தனியா ஒரு 3.5 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கம்ப்ளீட்டா வறுக்கணும். இதை வந்து ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வறுத்துட்டு காமிக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதோடய வச்சிங்கன்னா இந்த ஹீட்டுக்கு வந்து அகைன் வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வேறு தட்டில் மாற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் நல்லா பொடி பண்ணிப்போம். குக்கரில் நான் இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும். அதனால் குக்கரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து அந்த குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பேன். நார்மல் கடலை எண்ணெய், அப்படி இல்லாட்டினா ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோம்பு பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கும் போதே நான் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து கொஞ்சமாக வணக்கிக்கோங்க. ரொம்ப கலர் மாறணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சட்டுன்னு இது பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 350 கிராம் சிக்கன் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா சூப் மாதிரி இருக்கும், தண்ணியாக இருக்கும் அந்த குழம்பு. ஸோ உங்களுக்கு ஊத்தப்பமும் சரி, இல்லை நல்லா சாஃப்டான இட்லி வச்சு நீங்கள் அது மேலே ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இது சாதத்துக்கு வந்து பெருசாக இந்த மாதிரி தண்ணியாக பண்ணாமல் கொஞ்சம் கெட்டியாக பண்ணிங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி பண்ணுறது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இட்லிக்கு இல்லாட்டினா தோசைக்கு வந்து இது தோசை, ஆப்பம் இது மாதிரிலாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. தக்காளி, வெங்காயம் எவ்வளவோ அதே அளவு தக்காளி, ஒரு 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வணக்கிப்போம். கொஞ்சம் வணங்கட்டும். இப்போது தக்காளி கொஞ்சம் வணங்கிடுச்சு. இந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். முடிஞ்ச முடிய குட்டி குட்டி பீஸா ஆட் பண்ணுங்கள். சிக்கனு பெரிய பீஸா போடாதீங்க. உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது வந்து ஒரு சிக்கன் பீஸோட குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போது சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். இட்லி எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாது. ஸோ
இது ஒரு வணக்கிட்டு மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, நார்மலாக நீங்கள் எந்த மிளகாத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் என்ன பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து நானே வீட்டில் பண்ண சாம்பார் பொடி அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் அது மாதிரி அரைச்சி எல்லா சாம்பார் எல்லா குழம்புலையும் நீங்கள் வந்து அந்த பொடியை போட்டு ட்ரை பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான், ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்ம அந்த ஒன்று வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து மிளகு அப்புறம் பட்டை கிராம்பெல்லாம் இருக்குது, அதுவே வந்து காரம் வரும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு மெயினான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டு. ஸோ அது நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதை ஒரு தடவை கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம்லேருந்து 3 நிமிஷம் மட்டும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கிண்டிட்டு நம்ம குக்கரை வந்து அந்த பொடி போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட போகிறோம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. இன்னொரு அடுப்பில் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக சுட சுட இட்லி சிக்கன் குழம்பு ஃபென்டாஸ்டிக்காக சாப்பிட்லாம். இப்போது இந்த குழம்புக்கு வந்து இந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு தடவை நல்லா வணக்கியாச்சு. நான் மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் என்ன கலரில் வந்திருக்கேன்னு, ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் இந்த பொடி. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வறுத்து வேற அரைச்சிருக்கோம், மிளகு காரம் வேற இருக்குது, அதனால நல்ல காரமாக இருக்கும். இது வந்து எங்கள் மாமியாரோட ரெசிபி, அவங்க கிட்ட இருந்தால் இதை நான் கற்றுக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க இந்த ரெசிபியை. சான்ஸே இல்லை. அவங்க வந்து இட்லிக்கு வச்சு இந்த குழம்பு ஃபஸ்ட்டு ஊற்றுவாங்க, அப்புறம் என்ன ஆகும், அந்த குழம்போடு இட்லி சாப்பிட்டு முடிச்சிருவோமா, குழம்பு இருக்குங்கிறதுக்காக இட்லி வைப்பாங்க, அப்புறம் குழம்பு காலி ஆகிடும். இட்லிக்கு அப்புறம் குழம்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இட்லிக்காக மறுபடியும் குழம்பு ஊற்றுவாங்க. ஸோ இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த குழம்பு பண்ணால். இது அவங்க பண்ணால் என்னோடய ஃபேவரேட்டு. எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி எங்கள் வீட்டில் இருக்காங்க எல்லாருக்குமே அவங்க இந்த குழம்பு பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அரைச்சி வச்சுருக்க பொடி போட்டுருவோம். நல்லா லாவிஷாக போடுங்க பொடி, காரமாக தான் இருக்கும் இந்த குழம்பு. அவங்க பண்ணும்போது எனக்கு கண்ணில் இருந்தெல்லாம் தண்ணி வந்துடும், அந்த அளவுக்கு காரமாக பண்ணுவாங்க. ஆனால் அதுதான் அதுக்கு டேஸ்ட்டே. ஆனால் அப்படியும் சாப்பிட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு வாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். தடவை பரட்டிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிப்போம். செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். இது வந்து சூப் மாதிரி தான் இருக்கும் இந்த குழம்பு, தண்ணியாக இருக்கும். இல்லைங்க காரம் பத்தலைங்க, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு பொடி ஒரே ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு வேற போடணும். பாருங்க கலரே மாறிடுச்சு. இதில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இப்படியே செமி கிரேவியாக எடுத்து வச்சு ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு இட்லிக்கு பண்ண போகிறோம், அதனால் நான் இதில் தண்ணி வந்து மனசார ஊற்ற போகிறேன். நான் 1 கிளாஸ் தண்ணி, 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்துட்டு வேணும்னா ஊற்றிக்கலாம். இது வந்து தண்ணியாக தான் இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு, அதுதான் இதுக்கு வந்து டேஸ்ட்டே. சூப் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக இருக்கிற எல்லா இந்த பக்கம்லாம் ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், இதெல்லாம் ஃப்ளேவர், இதெல்லாம் விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி இதுக்குள்ளே போட்டுட்டு நான் ஃபுல்லாக வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஸோ இதில் நான் 2.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிருப்பேன். ஒரு தடவை ஒரே ஒரு கொதி வரட்டும், உப்பு பார்த்துட்டு மல்லித்தலை போட்டுட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சைமல்டேனியஸாக இட்லி ஊற்றுங்க. இட்லி ஊற்றலைன்னா ஊத்தப்பம் அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். குழம்பு அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குதா, குக்கரில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கடாயில் கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குக் ஆகிடும். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் செக் பண்ணிப்போம். விசில் போட்டுட்டோம்னா
ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா குட்டி குட்டி பீஸாக தான் போட்டிருக்கோம், அதனால் வந்து டக்குன்னு உங்களுக்கு குக் ஆகிடும். அதுக்கப்புறமா இட்லி சைமல்டேனியஸாக ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும், அந்த ஸ்டீம் எல்லாம் போய் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது விசில்லாம் அடங்கிடுச்சான்னு பார்ப்போம். போயிடுச்சு. சூப்பராக நல்லா ஹாட்டாக ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி. கலரே பாருங்கள், அவ்வளோ நல்ல கலரில் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? நல்லா எண்ணெயெல்லாம் மேலே எல்லாம் மிதந்து சூப்பராக இருக்கும். இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு குட்டி கப்பில் நம்ம சட்னியோ சாம்பாரோ தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு இது முடியாது. இது வந்து இட்லி மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்ணும். அப்படி இட்லி வந்து இது மேலே ஊற்றும் போது அப்படியே அழகாக ஸ்கூப்பாக வரும். அப்படி சாப்பிட்ணும். அதுதான் வந்து இதுக்கு டேஸ்ட்டே. ஸோ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.